சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் ஓமலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சாலை விபத்து குறையணும் அப்படின்னா மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடங்களில் நிறைய டிராஃபிக் காவல்துறையை பண்ணுறாங்க. இப்போ வண்டி பிடிக்கிறாங்க, பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 100-200 கேஸ் போடுறாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹெல்மெட்டோ இல்லை இன்சூரன்ஸ் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கறது, ஒரு இன்சூரன்ஸ் போட வச்சா இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும். என்னை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கு காரணம் நம்ம போதைப் பொருள் தான் காரணம். கவர்மெண்ட் தான் விற்கிது போதைப் பொருள். தண்டனை அப்படிங்கும்போது அவங்கள கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, அதனால அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அதிகரித்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு புதிய பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ தண்டனை அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும் அப்படின்றத தாண்டி இதுக்கு முழு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. இன்னைக்கு சாலைகள் தமிழகத்திலேயும் சரி இந்திய அளவுலையும் சரி சாலைகளை நீங்கள் எடுத்துக்கின்னு சொன்னால் எவ்வளோ பழுதடைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மழை வந்துச்சுன்னா அது தேங்கி நிற்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சாலைகள் வேலைகள் முழுமையடையாமல் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல அப்படி பெண்டிங்கில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது மாதிரியான விஷயங்கள்னாலதான் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுது. சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் ஓமலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.